ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கஸ்டமரோட அளவுக்கு பக்காவாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேக்கில் நல்லா வீனெக் ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா கர்வாக கொடுத்துட்டு கீழே வந்து நாட் மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸ்லீவ் வந்து நான்லாம் நம்ம ஸ்கேலப் கொடுப்போம் இல்லையா, ஸ்கேலப் பதிலாக வி அந்த ஷேப்பில் ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். இவங்களோட நெக் வித் என்ன மெஷர்மெண்ட்டோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட நெக் வித் வந்து 3 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதனோட நெக்கோட இறக்கத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வந்து 9.5 வரும். சாரி, என்னால் கொஞ்சம் சரியாக ப்ராப்பராக பேச முடியல, கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லோரும் இந்த டயட் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, ஒரு கஞ்சி மாதிரி கருப்பு கவுனி கஞ்சி அது மாதிரி ரெடி பண்ணுறாங்களா, அது மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நானும் சரி உடம்பு கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்ட்டு, உடம்பு சரியாக இல்லை, கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் பெப்பரை கொஞ்சம் அதிகமாக போட்டோம் போல், அது ரொம்ப காரமாகிடுச்சு, தொண்டெல்லாம் புண்ணாயிடுச்சு போல். என்னால் அது குடித்த அன்னையிலேருந்து ஒரு 2 டேஸாக என்னால் சரியாக பேசவே முடிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஃப்ரீயாக வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களோட நெக் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் கிளாத் விட்டுட்டு நான் கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டயட் ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நிறைய எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. கொஞ்சமாக குவான்டிட்டி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அடுத்தது அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். நான் அவசரப்பட்ட இத்தனைக்கும் 1 ஸ்பூன் தான் போட்டேன், பட் மற்ற அளவுலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தேன். அதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மெயின் கிளாத் மேலே இந்த லைனிங்கை நான் ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம பின் குத்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் நெக் தான், பட் ரொம்ப நல்லா நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக வந்துருந்துச்சு. இது நான் 1/4 இன்ச் அளவில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், நெக்கை சுற்றி 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறேன். இப்போ இந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு எக்ஸஸ் உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கர்வர் இடத்துலலாம் குட்டி குட்டி அர்க்காத் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நம்ம அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். இது என்ன சாதா ப்ளவுஸில் இதில் என்ன இருக்குது, இது ஒரு வீடியோவா அப்படின்னு யாருன்னா யோசிச்சிங்கன்னா, இல்லை, இது பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். அதனால் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணாத வீடியோ எடுத்துட்டேன், ஜஸ்ட் அதை அப்படியே ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ கொஞ்சம் நாளாக வீடியோஸ் எதுவும் ரெடி பண்ணுறதில்ல, கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் இப்போதைக்கு எதுவும் தைக்கவும் இல்லை, பட் அந்த அளவுக்கு ஆர்டர்ஸும் இல்லை. 1-2 பேர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்மகிட்ட எந்த பேட்டர்னும் கொடுக்கல. சப்போஸ் ஏதாவது நியூவாக பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நான் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேக்கில் இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது. இதை அப்படியே மடித்து கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறேன். அதே மாதிரி சுற்றியும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கரெக்டான அளவுக்கு. அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே டாட்டும் பிடிச்சிக்கலாம்.
பாருங்கள், வேஸ்ட்டு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோப்புக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த கலரில் இந்த கிளாத் ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம நார்மலாக ரோப் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நான் கரெக்டாக ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் கட் பண்ணுறேன். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆடிங்க்கு தேவைப்படும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அங்கே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். லூப் டர்னரில் விட்டுட்டு அது கொஞ்சமாக அதில் மாட்டி லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ண வேண்டியது தான். டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மிஷின் மேலே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் இந்த ஹோல்டரை மாட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி அப்படியே எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரோப் வந்து ஒரு பக்கம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம கையில் ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக ரோப்பில் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரோப்போட லென்த் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 21 இன்ச் இருக்க மாதிரி நான் ரோப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டு 3 இன்ச் வித் இருக்க மாதிரி நம்ம ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரோப்லேயே ஒரு 3 இன்ச்சில் இந்த மாதிரி 2 ரோப் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் 4 ரோப் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒன் சைடுக்கு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அதனால் 2 மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஃபோல்டிங் பண்ணி நம்ம எப்போதும் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜை மட்டும் அப்படியே மடிச்சுட்டு உள்ளே தள்ளிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த 2 ரோப்லேயும் அந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டர்ன் பண்ணி கொண்டு வரேன். இதே மாதிரி இந்த ரோப்பையை வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது கூடயே இன்னும் 2-3 கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம், இன்னும் நல்லா பஞ்சாக இருக்கும். அவங்க இப்போ காமிச்ச பேட்டர்னில் இதாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே டிட்டோவாக ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி 2 வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே இதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடும். கரெக்டாக இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு இந்த மாதிரி கிராஸாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். அழகாக ஸ்டிச் போட்டுட்டேன். இந்த கிளாத்தை இப்படி திருப்பி விட்டுட்டு இதே சேம் பேட்டர்னில் இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை வச்சு பாருங்கள், நான் 2 பக்கம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு சுங்கு வைக்கிற மாதிரி நம்ம அப்படியே நாட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மடித்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இதை சென்டரில் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டிச் போட்டோம்னா இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கும். கரெக்டாக அந்த வி முடிகிற இடம் இருக்குல்லையே, அந்த இடத்துல வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு.
இப்போ இவங்க வந்து பேக் பட்டனுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்வீட் ஆர்ட் கேட்டிருந்தாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறான்னு சும்மா ஜஸ்ட் அதை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் கம்ப்ளீட்டாக காமிக்கல. நெக் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது டாட் பிடிக்கிறதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நெக்கோட வித்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 3.5 கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த 3 மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச் கிட்ட கொடுத்துருந்தேன். நம்ம 1/4 இன்ச் தள்ளி தைப்போம், அதனால் 6.75 அதை டாட் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அவுட்டரில் போய் ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் ஆர்ட் நெக் பார்க்க நல்லா ப்ராடாக அழகாக இருக்கும் லுக்கு. இந்த மாதிரி சும்மா ரஃபாக நம்ம ஹேண்ட்ஸில் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க, ஷேப் நல்லா நீட்டாக வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதே ஷேப் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த கிளாத்தை மட்டும் இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிங்கனாலே அது நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக வந்துடும். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக இந்த கிளாத்தை ஆப்போசிட்டில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டுட்டு அந்த கிளாத்தை எடுத்துட்டேன். ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக 1/4 இன்ச் அளவில் நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டே வரலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஆர்காட் போட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஆர்காட்லாம் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நெயிலில் நல்லா கீறி விட்டுட்டு இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஒரு சிலர் வந்து எனக்கு பிக் அமிச்சு இந்த பேட்டர்ன் சொல்லித்தான்னு சொல்லி கேட்குறீங்க. பட் இப்போ நான் ஒர்க்கில் இருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் பண்ண முடியாமல் இருக்குது. நான் வேறு வேலை ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாலே அந்த ஒர்க் போகிறதுனால என்னால் இதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஃப்ரீ டைமில் தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒன்றுன்னா உங்களுக்கு நியூ பேட்டர்ன் நான் இதில் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் நான் தான் கமிட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு 1 வீக்லேயே எந்த ஒரு சேஞ்சஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புதுசாக ஒரு வேலைக்கு போவேன் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஆகிடுச்சு எனக்கு. நைட்டெல்லாம் தூங்காமல் நான் அவங்களுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு காசு கேட்டால் வீட்டுக்கு போயிட்டு போடுறேன்னாங்க. நானும் நம்பி இப்போ கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நானும் அவங்களுக்கு டன்ஸோவும் புக் பண்ணி அவங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். பட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அந்த அமௌண்ட்டு போடவே இல்லை. இதனால் எனக்கு எங்கள் வீட்டில் அவங்களோட சண்டை. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஐயோ, எனக்கு இந்த வேலையே வேண்டாப்பான்ற ஸ்டேஜில் வந்துட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் இப்போ என்னால் ரெகுலராக போட முடியலை. அதுதான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி டாட் பிடிச்சி நல்லா நீட்டாக எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி வி மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.